வணக்கம் நேர்களே. தமிழ் திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். எல்லாருக்குமே பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளோட சூப்பர் ஹவுஸ்ஃபுல்லில் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் யாருன்னு தானே கேட்குறீங்க? தாரை தப்பட்டை படத்தோட கதாநாயகன் சசிகுமார். அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். தாரை தப்பட்டை இந்த படத்தில் வந்துட்டு உங்களை ரொம்ப ஒரு வித்தியாசமான ரோலில் ஒரு சசிகுமாராக நாங்கள் வந்துட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தாரை தப்பட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் அதுக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கான அந்த ரீசனை சொல்லுங்கள் சார். எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்க? பாலா சார் அந்த படத்தில் நடிக்கணும்னு சொன்னோன்னே இது கராட்டே பேஸ்டு கதை அப்படின்னு சொன்னார். ஸோ நீ ஃபுல்லாக ட்ரெயின் ஆகணும், நீ டான்ஸ்க்கு இது பண்ணிக்கணும், இப்போ நாதஸ்வரம் பேசிக் அதை நாதஸ்வரம் தவிர இதெல்லாம் இது பண்ணிக்கணும்னு சொல்லி அப்போ சொன்னாங்க ட்ரெயின் பண்ணி. அதுக்கப்புறம் 2 மாதம் அதுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் இந்த படத்தில் நடித்தேன் நான். உள்ளே வந்தீங்க. சரி, ஓகே. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தாரை தப்பட்டை அப்படியே அந்த ஒரு கரகாட்டம் பேஸ்ட். இதில் வந்துட்டு நீங்கள் அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறது, அந்த தவல் அடிக்கிறது, அந்த மாதிரியான கேரக்டரில் நடிச்சிருக்கீங்க. உண்மையாகவே வந்துட்டு கரகாட்டக்காரங்க வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி அந்த ட்ரெய்லரில் நீங்கள் காட்டிட்டீங்க உங்கள் ரோலை. இந்த ரோலில் நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களை வந்து உள்ளே வந்து கொண்டு வந்தீங்க? உங்களை அந்த இடத்துக்காக நிறைய நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களா? நிறைய ஹோம் ஒர்க் பண்ணீங்களா? அவங்கள பார்த்து வந்துட்டு உள்வாங்கிங்களா? ஒன்றும் பண்ணலை. கராட்டம் அவங்களுடைய இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம், சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருக்கோம், அவங்க ஆடுறதை பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம். பட் இந்த படத்துக்கு வந்து இந்த படம் சொன்ன உடனே அவங்க இப்படி ஆடுவாங்க, எந்த ஹோம்ஒர்க்கும் நான் பண்ணலை, யாருமே பண்ணலை. எங்கள் டீமில் யாருமே அது ஒன்றுமே பண்ணலை. நாங்கள் வந்து போனதே வந்து பிளாங்காக தான் போனோம், ஸ்பாட்டுக்கு பிளாங்காக போவோம். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து நாங்கள் செய்வோம், அதை தான் செஞ்சுருக்கோம். நாங்கள் எதுவும் அதுக்கான ஹோம்ஒர்க்லாம் பண்ணலை, அதுக்கு முன்னாடி பார்த்தது தான் தவிர. பட் இந்த கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டரும் இப்படி இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்கிறத எல்லா கேரக்டரும் நாங்கள் பண்ணோம். அவங்க கேரக்டர் பண்ணும்போது அது அவர் சொன்னதான் பண்ணுமே தவிர ஹோம்ஒர்க் எதுவும் பண்ணல. டைலாக் முதல் நாளே வாங்கிட்டு போய் படிச்சுட்டு வரல. அடுத்த நிமிஷம் அந்த டைம் கொடுப்பாங்க, அதை மாற்றி மாற்றி சொல்லும்போது அதை சொல்லி அப்போ பண்ணுறதான், அப்பப்போ பண்ணுற ஒரு விஷயம்தான். அப்பப்போ பண்ண வைப்பார், அப்படி அவரே வந்துட்டு பண்ண வைப்பாரு. அதே மாதிரி பாலா அவரோட படங்கள்ல வந்துட்டு நடிக்கக்கூடிய நடிகர்களை வந்து அவர் ஃபுல்லாவே மாத்துவார். இப்போ வந்துட்டு பரதேசி படத்துல பாத்தீங்கன்னா அதர்வாக்கு வந்துட்டு ஒரு நியூ ஹேர் ஸ்டைல் கொடுத்திருப்பாரு, நியூ ட்ரெஸ்ஸிங் கொடுத்திருப்பாரு. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த படத்துல வந்துட்டு உங்களை ஏதாவது மாற்றி அமைச்சாரா? உங்களோட லாங்குவேஜ்லயா இருக்கட்டும், இல்ல உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலா இருக்கட்டும்? எல்லாமே ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே மாற்றிருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வச்சுருக்கேன், போனிடெயில் போட்டு ஹேர் வளர்த்து அது போனிடெயில் போட்டு தான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாவே மாத்திட்டாரு. ஏன்னா மாற்றுறதுக்கு அவங்க ஒவ்வொரு டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க, இப்படி ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க. எல்லாமே ஒவ்வொரு இது கிட்ட பார்த்துட்டு தான் எது கரெக்டாச்சோ அதுதான் வந்து அந்த படத்தில் வரும். ஓகே. நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு இயக்குனர் தான், இயக்குனராகி இப்போ வந்துட்டு நடிகராகி இருக்கீங்க. பேசிக்காகவே நீங்கள் வந்துட்டு நிறைய படங்களில் இயக்குனராக இருந்து நடிகராகவும் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் இயக்குனராக வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? நடிகராகவும் இருந்தாலும் ஒரு இயக்குனரோட படைப்பை நீங்கள் ஒரு இயக்குனராக இருந்து எப்படி பார்க்குறீங்க இந்த படம்? நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த படத்தில், அதுதான் ஒரு விஷயம். சேதுவில் மட்டும் இல்லை, இந்த படத்துலையும் நான் கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அந்த படத்தில். ஒரு இயக்குனராகவும் சரி, ஒரு நடிகராகவும் சரி, 2 விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்துட்டு ரெண்டுத்துலையுமே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் இதுதான். இந்த இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாங்க. எனக்கு இந்த கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரக்டர் இருக்காங்க சார் இந்த படத்தில் உங்களுக்கு? நிறையா இருக்கும், ஒரு 4 கேரக்டர். அது என்னோட கேரக்டர் சரி. சூறாவளி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தில். ஹீரோயின் பண்ண ஒரு விஷயம், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சுரேஷ் பண்ணியிருப்பார், அது எனக்கு பிடிக்கும். அப்புறம் எங்கள் அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பார் ஜீவன்குமார் சார், அந்த கேரக்டர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து ரீசெண்டாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் கூட இருக்குது. சமுத்திரக்கனி அவர்களும் நீங்களும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து படங்கள்லாம் வந்துட்டு எடுத்திருக்கீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறதா எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எந்த படத்தில் நடிக்க போகிறீங்க? அது மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ரிவீல் பண்ண முடியுமா? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏற்கனவே படம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அவர் படத்தில் நடிக்கிறதும் என் படத்தில் அவர் நடிக்கிறதும் எல்லாமே வந்து தொடர்ற விஷயம்தான். நாங்கள் இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருப்போம், நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், இனிமேலும் நடிப்போம். அடுத்து நடிக்க போகிற படத்தில் உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி? அது இன்னும் இதாகலை, கூடிய சீக்கிரம் நடிப்பேன், அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு சசிகுமார் சாருக்குன்னு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தோன்னா அப்படி எங்களோட ஊருக்காரரு, எங்களோட பக்கத்து வீட்டு பையன், எங்கள் மாமா மச்சான் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். இவர் வந்துட்டு அப்படியே ஒரு இன்னொரு படத்தில் வேறு மாதிரி மாறுவாரா? ரொம்ப ஸ்டைலிஷாக. இப்போ குட்டிப்புலி படத்தில் நாங்கள் ஒரு சின்ன இது பார்த்தோம். அதே மாதிரி பிரம்மன் படத்தையும் கொஞ்சம் ஸ்டைலிஷான ஒரு சசிகுமாரை நாங்கள் பார்த்தோம். அடுத்தடுத்த படங்களில் வந்துட்டு ரொம்ப ஸ்டைலான ஒரு குட் லுக்கிங் ஒரு காலேஜ் கேர்ள் பாய் மாதிரியெல்லாம் அவங்களை பார்க்க முடியுமா?
தெரியல, அது ஸ்கிரிப்ட் தான் அமையணும் அதுக்கு. ஏன்னா எனக்கு சொல்றதும் எனக்கான ஒரு விஷயங்களும் இதில் அடாப்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்படி தான் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம வீட்டு பக்கம் இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க, நம்ம பக்கத்து வீட்டு பையன் நம்ம வீட்டில் இருந்தால் ஒருத்தர் அப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயமே வந்துருச்சு. ஏன்னா ஒரு ஹீரோவாக தனியாக அவங்க பிரித்து பார்க்கல. அது ஒன்று இருக்குது, அவங்களுக்குள்ள ஒருத்தனாக தான் பார்க்குறாங்க. ஸோ அது கிடச்சிருக்கும் போது அதை விட்டுட்டு ஏன் இன்னொன்றுக்கு நம்ம போகணும்? கிடைச்ச இடத்துலயே நம்ம விளாண்டுட்டு இருக்கிறது நமக்கான ஒரு விஷயம், சேஃபான ஒரு விஷயம் கூட. ஸோ அது நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம், அப்படி தான் நம்மளை பார்க்குறாங்க. அப்படின்னும் போது இல்லை எப்படி பார்க்க என்னை இப்படியும் பாருங்கள் நான் சொல்லிட்டு போகிறது அது ஒரு விஷயம் கிடையாது. அப்படி நான் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு வந்து எனக்கு அதை மோல்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு டைரக்டர் வேணும். ஸோ அது பண்ணணும், அதுக்கான ஸ்கிரிப்ட் வேணும். அந்த கதை என்றைக்குமே ஒரு படம் ஜெயிச்சா தான் அதெல்லாம் நிற்க முடியும். அந்த படம் ஜெயிச்சுன்னா ஓகே இதுவும் பண்ணுவார் அப்படின்னு வரும். அந்த படம் வேணால் இது தேவையா அப்படின்னு வரும். ரெண்டு தான் வரும், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். ஸோ அது அது அந்த ஸ்கிரிப்ட் நிற்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கான கதைகள் அதுக்கான கதைக்களம் வந்தால் தான் பண்ண முடியும். அதே மாதிரி தமிழ் படங்கள்ல நீங்க இயக்குனரா வந்துட்டு டிராவல் பண்ணதுல நிறைய படங்கள் ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்களா கொடுத்தீங்க. இப்போ வந்துட்டு எங்களால இன்னும் அந்த சாங்லாம் கூட மறக்க முடியல. நாடோடிகள் படத்துல வந்த சாங்கா இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த ஒரு இலக்கணம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்ன்ற அளவுக்கு சொல்லிட்டீங்க. மறுபடியும் உங்களோட படைப்புகளை நாங்க வந்துட்டு எதிர்பார்க்க முடியுமா? அப்படி எடுத்தா என்ன கதை கருவை வச்சு நீங்க படம் எடுப்பீங்க சார்? இல்லை எடுப்பேன் கண்டிப்பாக. இப்போ சுப்பிரமணியபுரம் ஈசனுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு படம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு படம் டைரக்ட் பண்ணுவேன். உங்களோட படம் அதே நடிக்க வேண்டியது குரூப்பை வச்சு நீங்க அந்த படம் எடுப்பீங்க? இல்லை, அது வேற களம், வேற இது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக இது பண்ணுவேன் நான். கண்டிப்பா அந்த படம் எடுப்பீங்க. சரி. அதே மாதிரி வந்துட்டு இப்போ அந்த படம் எடுப்பேன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நாடோடிகள் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவுல வந்துட்டு கடைசியில நீங்க அவங்கள வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க. இப்போ நிறைய டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெற்றிகரமான படத்தோட தொடர்ச்சியா 2ஆம் பாகம், 3ஆம் பாகம்னு எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த படத்தோட 2ஆம் பாகம் தொடர்ச்சி எடுப்பீங்களா? இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை. அந்த idea இல்லை கிடையாது. இல்லை, அது சமுத்திரக்கனி தான் பண்ணணும். Okay. அவர் பண்ண அப்பயே வந்து நாங்கள் பண்ணும்போதே அபிநயா வந்து சொல்லும், அந்த படத்தை எனக்கு தங்கச்சி அனுப்பிச்சது, நம்ம நாடோடிகளுக்கு அப்புறம் சேரல, நாடோடிகள் 2 எடுங்க நம்ம மறுபடியும் சேருவோம் அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு சேருவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அது அபிநயா என் தங்கச்சியாக இருந்துச்சது. அனன்யா தான் ஓ, மாமான்னு சொல்லுவோம். அனன்யா. இது என்னோட தங்கச்சியாக இருந்துச்சது. அவங்க பேச முடியாது, பட் ஷீல் மெசேஜ் எல்லாமே சொல்லுவாங்க. பண்ணணும், நம்ம அதே டீம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டும் அனன்யாவும் சொல்லுவாங்க பண்ணணும் எல்லாமே சொல்லுவாங்க. அது டைரக்ட் நான் சொன்னேன், சமுத்திரக்கனி அவர் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு அந்த ஐடியா இன்னும். அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு ப்ரொடியூசரா இருக்கும்போது உங்களை தேடி நிறைய பேர் வந்து கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கும் வந்துட்டு அந்த கதை கேட்டு பிடிச்சு போயிருக்கும். பட் அந்த கதையை வந்துட்டு எடுக்காம இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு தவறுதலா அந்த கதை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது மாதிரி உங்ககிட்ட யாராவது புதுமுக இயக்குனர்கள் வந்து கதை சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு அது மாதிரி யாரையாவது பிடிச்சிருந்தா அந்த படம் எடுக்காம இருந்திருக்கீங்களா? இல்லை, பிடிச்சா நாங்கள் சொன்ன அப்படி எதுவுமே இல்லை. அப்படி எதுவுமே நடந்ததில்லை, அப்படி இது வரைக்கும் நடந்ததில்லை. நான் செலக்டிவாக தான் கேட்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு படம் தான் வருஷத்துக்கு முன்னே, ரொம்ப அதிகமாக பண்ணுறதில்ல. ஸோ அடுத்தடுத்துலாம் நான் ரொம்ப படம், அதனால் நிறைய கதைகள் கேட்குறதில்ல. முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது தான் அடுத்த படம் பண்ணும்போது தான் கதை கேட்பேனே தவிர இது பண்ணுறதில்ல. ஸோ அப்படி எதுவும் நடந்ததில்லை. அதே மாதிரி இப்போ தாரை தப்பட்டை படம் எடுத்துக்கிட்டோம்னா, பாலா அவர்களோட வந்துட்டு பணிபுரியறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு இடம் அப்படின்ற அளவுக்கே சொல்லுவாங்க. இப்போ யாரையாவது கேட்டா அவர் வந்துட்டு அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்து ரொம்ப ஃபயர் மாதிரி ஒர்க் பண்ணுவாரு. அவர்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் வேலை பார்க்கறது கஷ்டம் சார், ரொம்ப டென்ஷன் அவரு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. உங்ககிட்ட அவர் எப்படி வேலை வாங்கினாரு? இல்லை, அவர் அவர் ரொம்ப ஃபயராக சாஃப்டா தான் இருந்தாரு. அவர் ஒர்க் பண்ணுவார். ஆனால் டென்ஷன் இதெல்லாம் அப்படி யாருக்கும் அந்த பயம், டென்ஷன் அடிக்கிறது அப்படிலாம் வந்து அது சும்மா சொல்கிற ஒரு விஷயந்தான். அவரோட ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இங்கே வரலட்சுமிகிட்ட கேட்டால் தான் தெரியும். இதை நான் சொன்னால் அவரோட சிஷியன், அதனால் அவரை விட்டு கொடுக்காம பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. அவரோட ஒர்க் பண்ணும்போது தான் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ இதாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப இதெல்லாம் ஆக மாட்டாது. ஆர்டிஸ்ட்டுக்கும் அவருக்கும் அவ்வளோ இதாக இருக்கும். அவர் சொல்கிறத அப்படி அவங்கள கொண்டு வந்துடுவார், அவர் கைக்கு கொண்டு வந்துடுவார், அவரோட இது கொண்டு வந்துடுவார். இப்போ நம்ம டென்ஷன் ஆனாலும் ஏன் பதட்டப்படுறீங்க, ஏன் எத்தனை டேக் போச்சுலாம் பதட்டப்படாத, ரிலாக்ஸாக பண்ணலாம், ஒன்றும் இல்லை இன்னொரு டேக் போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர எந்த இதுவுமே இருக்காது. அவர் தூரத்துலேருந்து பார்த்து அப்படி சொல்கிற ஒரு விஷயம்தான். அவரோட ஒர்க் பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஓகே. ஏன்னா எந்த வித டென்ஷனும் இருக்காது. இப்போ நான் போகும்போது கண்டிப்பாக நாளைக்கு என்ன ஷாட்டு என்ன ஷூட்டிங் அப்படின்னு நான் நினச்சே போகவே மாட்டேன். நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம் ஐயோ அப்படின்லாம் போக மாட்டேன். நம்ம பிடிச்ச ஒரு கிளாஸுக்கு போவோம் பார்த்தீங்களா, ஃப்ரீயாக போவோம் அப்படின்ற ஒரு விஷயம், டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக போய் அந்த கிளாஸுக்கு போகும்போது அப்படி பண்ணுவோம் பார்த்தீங்களா, எந்த கஷ்டமும் இல்லாமல் அப்படி தான் நாங்கள் இந்த இதுக்கு போயிருக்கோம். ஸோ அவரோட எல்லாருக்கும் பிடிக்கும். இது வந்து நான் சொல்கிறேன் அப்படின்றதுனால அவரை இது பண்ணுறதுக்காலாம் சொல்ல, உண்மையிலேயே அதுதான். அதனால தான் அவரோட நடிச்ச எல்லா நடிகர்களும் அவரோட 2வது படம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லாட்டினா பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு சிறந்த உதாரணமாக நான் நினைக்கிறேன். இன்னும் தாரை தப்பட்டை படத்தை பத்தியும்
பாலா அவர்களோட இவரோட பயணம் குறித்தும் நம்ம நிறைய சசிகுமார் கிட்ட பேச போறோம். ஆனா அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.